வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து இருட்டு போட்டு போச்சுன வீடியோ எடுக்க இரவு சாப்பாடாக தான் இருக்க போது. உண்மையிலுமே பகல் ஃபுல்லாகவே இது ஒரு வேலை மாதிரி சின்னக்கள்கிட்ட அந்த ப்ரோக்ராமுகள் அதுகள் இதெல்லாண்டு பகல் டைம் ஃபுல்லாகவே அவையோடையே போயிட்டுது எங்களோட வேலைகளோடையும். இரவு சாப்பாடு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் செய்து காட்டப்புறமே. இப்போ கிட்டத்தட்ட 5:40 நேரம். அப்படின்னா வீடியோ முடிக்க வந்து கிட்டத்தட்ட இருட்டு பட்டுடும் ஃபுல்லாகவே எங்களுக்கு. என்ன சாப்பாடு நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் தேங்காய் பூ ரொட்டியும் வந்து வெங்காய சம்பல், அதாவது சீனி சம்பல் தான் செய்ய போகிறோம். இது வந்து உண்மையிலுமே அருமையாக இருக்கும். ரொட்டி வந்து அதுவும் சம்பல் ஒரு மழை நேரங்களில் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ரொட்டி சாப்பிட்றதுக்கு. இப்போ கச்சான் வந்து சாப்பிட அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் ரொட்டியும் சாப்பிட்றதுக்கு. நீண்ட நாள் நாங்கள் ரொட்டி செய்வோம். அதனால் வந்து நாங்கள் ரொட்டி தேங்காய் பூ ரொட்டியும் செய்து அதோட சீனி சம்பலும் செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல் வந்து சீனி சம்பளை செய்து போட்டு ரொட்டி சுடுவோம். அப்படின்னா தான் ரொட்டி வந்து சுட சுட சாப்பிடலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன், பெரிய வெங்காயம் சீனி சம்பல் செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து கணக்க பொருள் தேவையில்லை இந்த சம்பல் செய்கிறதுக்கு. உரிச்செடுத்த வெங்காயத்தை நாங்கள் இப்படியே கழுவி வெட்டி எடுப்போம். இப்போ வெங்காய சம்பளுக்கு நாங்கள் வெட்டுவோம் தானே, அந்த அளவில் வெட்டினா சரி. வெங்காயம் பட்டி எடுத்துட்டேன். அதோட வந்து ஃபுல்லாகவே இருட்டு பட்டுட்டுது. ஏன்னா மழை குணம் வேண்டாலும் கொஞ்சம் வேலைக்கே இருண்டுடும். பாருங்க இப்படி நல்ல மெல்லிய ஏதாவது வட்டி எடுத்துருக்குறேன். பாருங்க நல்ல மெலிசாக வட்டியாச்சு. இப்போ வந்து அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இந்த தாஜுக்கெல்லாம் நாங்கள் வந்து சீனி சம்பல் செய்ய அப்புறம் சூடாட்டும் தாஜு. சட்டி வந்து சூடாகிட்டுது. நாங்கள் சீனி சம்பல் செய்கிறதுக்காக வெங்காயம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் விடுவோம். ஏன்னா அந்த வெங்காயத்துலேயும் ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்குது தானே, அதோட சேர்ந்தங்களுக்கு வதங்கும். அதனால் வந்து கிணக்கு எண்ணெய் வேண்டாம், ஒரு கொஞ்சம் எண்ணெயாக விடுவோம். காணும் இவ்வளவும் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வெங்காயத்தை வதங்க விட போகிறோம். இந்த சீனி சம்பளுக்கு வந்து வேறு எதுவுமே போட தேவையில்லை, பச்சை மிளகா கூட போட தேவையில்லை. இப்படி போடைக்க வந்து கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி உருத்தி விட்டு போட்டால் சரி. அதனால் மெல்லிசாக தான் வட்டி இருக்கிறேன். இருந்தாலும் இப்படி உருத்தி போட்டு விட்டேன், இப்படியே பிரிஞ்சிடும். இப்படியே நாங்கள் அப்படியே வதக்கி விடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாமா மருந்து கட்டுறதுக்கு போகிறார். இப்போ மாமா இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாருண்ணா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இப்படி நடக்க வலிக்கிட்டு வேறப்பா. இப்போ வந்து ஒன்றரை நாள் மருந்து கட்டுப்படுது. இப்போ இந்த டைம் தான் டாக்டர் வேறு அப்போ வந்து கொண்டு மருந்து கட்டக்கூடியன்னு போகிற தம்பி. இப்படியே நாங்கள் வந்து கலந்து விடுவோம். இப்படியே பிராட்டி போட்டு மூடி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ அடுப்பு நல்லா எரியுது. என்ன எரியட்டும். அதோட பார்த்தீங்களா இங்கே என்ன நிலா வந்துடுறீங்களா? நிலா வெளிச்சத்தில் சமையல் இன்றைக்கு. ஓ நல்லா இருக்குது தானே. ஆனால் இப்போ மப்பாக இருந்தது, மழை கூடமாக இருந்தது நினச்சேன் நிலாண்டை காண கிடைக்காதுன்னு நான் தெரிகிறேன். நல்லா இரவுக்கு மேலே வராது. அங்கே வெங்காயம் பதங்கிட்டு. இப்போ நாங்கள் தேங்காய் பூ ரொட்டிக்கு வந்து கோதுமை மாவை வந்து வடிவம் அரிச்சு எடுப்பேன். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா வதங்கிட்டு நல்லாவே வதங்கிட்டு. இப்போ வந்து இந்த சம்பளுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்ப்போம். இதை வந்து இப்படியே கலந்து விடுவோம். இனி வந்து அடுப்பு எரியக்கூடாது. எரிஞ்சால் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுதில்ல, இனி எரிஞ்சால் அப்படியே கறி போடும். அதோட வந்து இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கட்டர் தூள் தான் சேர்க்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் உரைப்பை குறைச்சி தான் போட்டுக்கொள்கிறோம். எந்த பெரியாவு நேரம் தானே உரைப்பை வந்து குறைச்சி போட்டுக்கொள்கிறோம். இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இதோட இப்போ என்ன செய்ய அப்புறமாண்டா இதுக்கு கொஞ்சம் சீனி தான் சேர்க்க அப்புறம். இதுக்கு கூனிரால் கொஞ்சம் சேர்த்தா அந்த மாதிரி இருக்கும். மாசிக்கருவாடுன்னு நல்லா இருக்கும். கொஞ்சம் சேர்க்கிறேன்னா மாசிக்கருவாடுன்னு நல்லா இருக்கும். கூனிரால் அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். முன்னுமே கொஞ்சமாக நாங்கள் சீனி சேர்ப்போம். கணக்கு சீனி போடணும் மண்டியில், கொஞ்சம் போட்டாலே காணும் எங்களுக்கு. கொஞ்சமாக போடுவோம், காணும்.
அதோட 2 மேசக்கரண்டி அளவில் சீனி சேர்த்துருக்குறேன். இப்படியே கலந்து விட்டுட்டு தணல்லையே விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே தணலில் இருக்கட்டும் உங்களுக்கு. அப்படி இந்த சீனியெல்லாம் உருகி அப்படி வேறும் பாருங்க அப்படி இருக்கான்னு. ஐட்டங்களுக்கு நல்ல பருவமாக வந்துட்டு சீனி சம்பல். இதை வந்து அந்த ரொட்டியில் வந்து நாங்கள் சுட சுட பட்டும் படாமையே தான் வச்சு சாப்பிட்றது. அள்ளியெல்லாம் வச்சு சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். இப்படி இறக்குவோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் ரொட்டிக்குள்ளே இப்போ வந்து 1 கிலோ மாவு எடுத்துருக்குறேன். ஆளுக்கு இப்போ தான் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அந்த மருந்து கட்டினா அப்புறம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருதுன்னு வேறு. இப்போ வந்து ஒரு தேங்காய் அளவில் நாங்கள் திருப்பி எடுத்துருக்குறோம். என்னென்னு சொல்லிச்சோன்னா நிறைய தேங்காய் பூ போட்டு செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்ல வெள்ளை பூவாக தும்பொண்டும் இல்லாமலுக்கு நாங்கள் திருப்பி எடுத்து வச்சுருக்கிறோம். மூலத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். தும்புகள் இல்லாமலுக்கு வந்தால் சரி, 1-2 தும்பு இருக்குது. ரைட், இதை வந்து கலந்து விடுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு நிகக்கன் சூடளவில் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து இந்த ரொட்டிக்கு தேவையான உப்பை வந்து போட்டுக்கொள்ளுவோம். தூளுப்பு போட்டால் கொஞ்சம் போல கரைஞ்சிருமில்ல. சின்னாக்கள் தேன் கொண்டு வந்தது இல்லோ, அம்மா இப்போ ரொட்டி சுடுவீங்க, தாங்கள் தேனோட சாப்பிட போயிடுமா. இப்போ வந்து நாங்கள் அளவளவாக தண்ணியை விட்டு குழைப்போம். உடனே கணக்க தண்ணி விடக்கூடாது. இப்போ வந்து வந்து குழைச்சி உருண்டையெல்லாம் எடுத்துட்டேன், மலபலமான உருண்டையெல்லாம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் ரொட்டிக்கு குழைச்சி உருண்டையாக்குற காணொலியெல்லாம் போட்டிருக்குறோம் தானே, அதனால் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் அதில் வந்து காட்டையில். இப்போ வந்து தட்டில் தட்டி எடுப்பேன். அந்த தட்டுற தட்டுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசுவாங்க, கிணக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி பூசி விட்டா சரி. இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையெல்லாம் தட்டி எடுப்பேன். இதுகளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டும் செய்யலாம். இப்போ நாங்கள் வெங்காயத்தில் சீனி சம்பல் செய்திருக்கிறோம், அதனால் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போடையில்லை. அது போட்டு சுட்டாலும் வரும் ரொட்டி சாப்பிடலாம். ஒரு பிளேண்டி ஊற்றி போட்டு நல்லா இருக்கும். ஒரு பிளேண்டியோட அந்த வரும் ரொட்டி. 2 வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட அதில் சாதமான உரைப்பு வரும் தானே. இந்த ஒரு நிலாவுக்குள்ள நிலா வெளிச்சத்தில் இன்றைக்கு சாப்பாடு அதுதான் நிலா அப்படியே மேலே ஏறி கொண்டு வருது. இது ஃபுல்லாகவே இந்த மரங்கள் அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிகிறது, அந்த ஒரு கிறுக்கல் வெளிச்சமாக தான் தெரியும் நிலத்தில். ஏன்னா இப்போ வந்து தோசைகளுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் பூசி கொள்ளுவான். ரைட், நல்ல நிறைய தேங்காய் பூ போட்டது தானே நல்ல சுவையாக இருக்கும் இந்த ரொட்டி. இப்போ நாங்கள் ஒரு பக்கம் அப்படியே சுடுபட்டுருக்கும் பிரட்டி விடுவோம். அப்படி இருக்காண்டு அப்படியே மற்ற பக்கம் அப்படியே சுடுபட்டுக்கும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா சுடுபட்டுட்டு அப்படி இருக்குன்னு வேணும். இப்போ வந்து கடை நாங்கள் சுட்டு கொடுப்போம், சின்னாக்கள் சாப்பிட தானே வேணும். முதல் வந்து அவைகளுக்கு சுட்டு கொடுப்போம். நல்லா சூப்பராக சுடுபட்டுட்டு பாருங்க, கருகே இல்லை, நல்லா கணக்கான பருவமாக சுடுபட்டுட்டுது. இப்போ வந்து நாங்கள் இப்படி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போம். கொஞ்சமாக ஒருக்காவும் இப்படி எண்ணெய் பூசினா வந்து எங்களுக்கு கருகாது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கெல்லாம் சுட்டு கொடுத்துட்டோமேண்ணா. இப்போ வந்து பெரியாக்களுக்குரிய ரொட்டி தான் இருக்குது, இதில் கொஞ்சம் அப்படியே சுட்டு வச்சுருக்குது. இதோட சரி சுட்டு முடியுது, அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம். மாமா வந்துருக்கிறார் இன்றைக்கு. ரொட்டி விருப்பம், அதோட இன்றைக்கு நடந்து வந்து இருந்துட்டார், தானே கதறி எடுத்து இருந்துட்டார். இன்றைக்கு வந்து சீனி சம்பளப்பா கனடாவில் ஒரு பெரிய அளவில் இனிப்பு சாப்பிடல தானே. இது வந்து அவ்வளோ இனிப்பு இருக்காது, உரைப்பும் இருக்கும், ஒரு லைட்டான இனிப்பு தான் இருக்கும், சாதுவான இனிப்பு.
இப்போ வந்து ரொட்டி சுட சுட சாப்பிடுவோம் என்ன? கடைசி ரொட்டி தானே அப்படியே சுடுவடத்துக்கு. ம். இப்போ வந்து கையிலே வச்சு சாப்பிடுவோம் என்ன? ஓ என்ன தர மாட்டீங்களா ரொட்டியை? கொஞ்சமாக வைங்க. கொஞ்சமாக தான் வச்சுருக்குது. இது அப்படியே நல்ல வடிவாக பிறவி பூசி போட்டு சாப்பிடுங்க. அப்போ அங்கே கையில் தரட்டு. அப்படியே இந்த ஊறுகாய் மாதிரி அப்படியே பட்டுமடாமையமாக தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ரொட்டியும் சூடு. அதான் சத்தம் இல்லாமல் சாப்பிடக்கே தெரியுது. நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு சம்பல். நல்லா இருக்கா? ரொட்டிக்கும் சம்பலுக்கும் சொல்லி வேலை இல்லை. நல்ல டேஸ்டாக இருக்கு ஏன்னா. இனிப்பு தானே? இனிப்பும் இருக்குது, அதை சமயத்தில் கொஞ்சமாக உரப்பும் இருக்குது. அதில் ரொட்டியும் நாங்கள் கிளண்டால் சுட்டுவேண்ணா. இன்றைக்கு வந்து ரொட்டியும் சம்பலும் நிலா வெளிச்சத்தோட போகுது. நல்லா தான் இருக்கு. கண்ணா உண்மையாக ரொட்டி சாப்பிட்டு கண்ணா. இன்னும் நல்லா இருக்கு. ரொட்டியும் சம்பலும் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு சுவையாக இருக்குமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இரவு காணொலியை முடிப்போம். முடிச்சு கொள்வோம். இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.